தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 64ஆம் சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கிறோம். தாவீதின் சங்கீதம். இந்த 64ஆம் சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், தாவீது இயற்றிய சங்கீதம். 65ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறியை பாருங்கள். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 64ஆம் சங்கீதம் சங்கீதம், 65ஆம் சங்கீதம் ஒரு பாட்டு. ரெண்டுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. சங்கீதம் எழுதப்பட்டது, வாசிக்கப்பட்டது, மாறி மாறி வாசிக்கப்பட்டது, தியானிக்கப்பட்டது. பாட்டு என்று சொல்லும் பொழுது அதற்காக தனியாக மெட்டு அமைக்கப்பட்டு ஆலயத்திலே ஆராதனையிலே, தனிப்பட்ட ஆராதனையிலே பாடப்பட்டது என்று சொல்லி நாம் பொருள் கொள்ளலாம். 64ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேத புத்தகத்திலே, வேத புத்தகம் உங்கள் கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். செய்திகள் வரும் பொழுது, வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது நீங்களும் என்னை பின்தொடர வேண்டும். தாவீதின் சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ராகத்தலைவன் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவாலயம் இருந்தது, ஜபாலயம் இருந்தது. இந்த ஆலய ஆராதனைகளிலே பாடகர் குழு இருந்தது. பாடகர் குழுவை பயிற்றுவிக்கக்கூடிய ராகத்தலைவன், கொயர் மாஸ்டர் இருந்தார். அவருக்கு இந்த சங்கீதம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இந்த சங்கீதம் ஆராதனைகளிலே பாடப்பெற்றது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீது சவுலின் அரண்மனையிலே வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, சில சமயங்களில் ஆபத்தான சூழ்நிலைகளின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதம் இயற்றப்பட்டது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தின் பின்னணிய வரலாறை நாம் காணலாம். தாவீது பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் இந்த நாட்கள் என்று நாம் குறிப்பிடலாம். தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளினூடாக, ஆபத்துகளினூடாக தாவீது வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பை வேண்டி, ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக மன்றாடி இயற்றப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். பலவிதமான பயங்களினூடாக தாவீது வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக சத்துருவால் வரக்கூடிய பயம். 1-4 வசனங்களிலே பார்க்கும் பொழுது தாவீதுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். இயேசுவுக்கு சத்துருக்கள் இருந்தார்களே, அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து என்று சொல்லி. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான சத்துருக்கள் உண்டு. இந்த சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது எப்படி நாம் கர்த்தருக்காக வாழ்வது என்பதை காட்டக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம். 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். 64ஆம் சங்கீதம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்று பயமின்றி சடிதியில் அவன் மேல் ஏய்கிறார்கள் என்று சொல்லி சத்துருவால் வரக்கூடிய பிரச்சனைகள், பயங்கள், அவற்றை பட்டியலிடுவதாக தாவீதை குறித்து இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். சத்துருக்களால் வரக்கூடிய பயம், சத்துருவை நீக்க வேண்டும், சத்துரு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லாமல் அவனால் வரக்கூடிய பயம் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது அறிவிப்பதாக 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம்.
இந்த சத்துருக்கள் என்னென்னலாம் செய்கிறார்களாம்? அவர்கள் சதித்திட்டங்களை அவர்கள் தீட்டுகிறார்களாம். ரகசியமாக தாவீதுக்கு விரோதமாக பதிவிருந்து அவனை கொல்ல பிரயாசப்படுகிறார்களாம். அவனுக்கு விரோதமாக கலகங்கள் பண்ணுகிறார்களாம். தங்களுடைய நாவுகளை பட்டயத்தை போல் தீட்டிக்கொண்டு அம்புகளைப் போல் அவன் மேல் எய்ய ஆயத்தமாக இருக்கிறார்களாம். தீமையான காரியங்களை அவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்களாம். அவனுக்கு மறைவாக வலைகளை விரிக்கிறார்களாம். இன்னும் தப்பான தீமையான திட்டங்களை அவனுக்கு எதிராக தீட்டுகிறார்களாம். அது மட்டுமல்ல, தந்திரமான சதித்திட்டங்களை அவனுக்கு நேராகவும் அவர்கள் அமைக்கிறார்களாம். இப்படிப்பட்ட பல தீய காரியங்களை சத்துருக்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி 1வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையாக நாம் பார்க்கிறோம். எந்த சத்துருவை முன்னிட்டும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதே என்ற வார்த்தை எத்தனை தடவை வேதத்தில்? 365 தடவைக்கு மேலே என்று சொல்கிறார்களே. ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாதே. ஏனென்றால் சத்துருக்கள் யார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அதனுடைய பொருள் என்ன? உலகம் என்னால் தோற்கடிக்கப்பட்டது என்று அர்த்தம். உலகம் என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தார், சத்துருக்களோடு சேர்த்துதான். பகைவர்கள், விரோதிகள், சத்துருக்கள் இவர்களெல்லாம் ஆண்டவரால் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நாம் கலங்காமல் துவளாமல் தோற்கடித்த ஆண்டவரை நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசமடைய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதுக்கு கர்த்தருடைய நாமம் அவனை காத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிதியோனுக்கு கர்த்தருடைய பட்டயம் அவனை காத்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எலியாவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவுக்கு, மரியாளுக்கு, யோசேப்புக்கு கர்த்தருடைய ஆலோசனை அவர்களை வழிநடத்தி காத்து கொண்டது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆக கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாவலராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய இருதயத்தில் பயம் உண்டா? பயம் இருக்கிறது என்றால் விசுவாசம் இல்லை என்ற அர்த்தம். எவ்வளவு தூரம் விசுவாசம் பொங்குமோ அவ்வளவு தூரம் பயம் மங்கும். பயம் இருக்கக்கூடிய இடத்துல விசுவாசம் இல்லை. எனவே கர்த்தருடைய வசனத்தை விசுவாசியுங்கள். அவருடைய வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், தியானியுங்கள். கர்த்தருடைய வசனம்தான் விசுவாசத்தை நமக்கு கொடுக்கும். விசுவாசம் இல்லாத ஜபம், அந்த ஜபம் கர்த்தரிடத்தில் பிரியமாக காணப்படாது. அது விடையும் தராது. கர்த்தருடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே பொங்கி வழிய வேண்டும் என்றால் ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வினா கேள்விப்படுறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எவ்வளவு தூரம் வசனத்தை வாஞ்சித்து வாசித்து விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பயம் உங்களை விட்டு அகன்று போகும். இன்றைய நாட்களிலே பலவிதமான பயங்களோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளும் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷரை பற்றிய பயம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். மனுஷருக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் எப்பொழுது அந்த சுவாசம் எடுபடும் என்று அவனுக்கே தெரியாது. அழிந்து போகக்கூடிய மனுஷன், அவன் எவ்வளவு பெரிய கனம் வருந்தினவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்சி அமைப்பாளனாக இருந்தாலும் சரி, கனம் பொருந்திய மனுஷன் அழிந்து போகிற அறிவில்லாத மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே எந்த ஒரு மனுஷனை குறித்தும் கலங்காமல் பயப்படாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சிலர் மனுஷரை பற்றி பயப்படுகிறார்கள், சிலர் மறுநாளை பற்றி பயப்படுகிறார்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன வருமோ, நாளைக்கு என்ன நிகழுமோ என்று சொல்லி அடுத்த நாளை குறித்து கவலைப்படுகிறார்கள். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எங்கே உறைவோம், இந்த மாதிரிப்பட்ட பயங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதலாக பாருங்கள். மத்தேயு 6:26 முதலாக பார்க்கும் பொழுது, ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புடுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள், விசுவாசிகள் அல்ல, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லி ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே திருவுளம் பெற்றுவதாக மத்திய 6ஆம் அதிகாரம் இறுதி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மறுநாளை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். மறுநாள், நாளைய தினம். நீங்கள் நாளைய தினத்தில் இருக்கிறீர்களா? இல்லையே, இன்றைய தினத்தில் தான் இருக்கிறீர்கள். நாளைய தினம் கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு கொடுக்கப்படலாம். அப்படி கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொள்வார். இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நாளைக்கு நாம் இருப்போம் என்பது கடவுளுடைய சித்தம், ஆண்டவருடைய கிருபை. ஆனால் நாளைக்கும் மறுநாளும் வரும் நாட்களிலும் கர்த்தர் இருக்கிறார். நாளைய தினத்திலே ஆண்டவர் இருக்கிறார். எனவே இன்றைக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஆண்டவர், இன்றைக்கு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் நாளைக்கும் உங்களோடு இருப்பார் என்று அறியுங்கள். ஏற்கனவே இருக்கிறாரே. எனவே நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், நாளைய தினம் தனக்காக கவலைப்படும் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மனுஷரை பற்றிய பயம், மறுநாளை பற்றிய பயம், மாய வலை வீசக்கூடிய மாயன், மாயனை பற்றிய பயம், பிசாசு, பிசாசை பற்றிய பயம் நமக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. பிசாசு கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய ஒரு புலி, அதற்குள்ளே கையை விட்டால் தான் ஆபத்து. ஒதுங்கி இருக்கும் பொழுது ஒன்று பிசாசை விட்டு விலகி இருக்க வேண்டும், அல்லது பிசாசை விலக்கி வாழ வேண்டும். ஆக பிசாசை நெருங்காமல் நாம் ஜீவிக்கும் பொழுது நமக்கு ஆபத்தில்லை. ஏனென்றால் ஆபத்தான் அவன் கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய ஒரு கைதி என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்கிறது. உங்களுக்குள்ளே இருந்தால், இயேசுவானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், சத்துருவோ சதிகார பிசாசோ உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கக்கூடிய தெய்வம் பெரியவர், பெரிய தெய்வம். மற்றெல்லாம் சிறியவை, அவருடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் உட்பட்டவை. எனவே எந்த விதமான அச்சமும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, பயம் ஏன் வருகிறது? அந்த பயத்தை போக்குவது எப்படி? மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள் மேய்ப்பர்கள். பயப்படாதிருங்கள் என்ற சத்தம் கேட்டது. மேய்ப்பர்கள் பயந்தே விட்டார்கள். ஏன்? இதுவரை தூதர்களை பார்த்ததில்லை, இதுவரை வானத்திலிருந்து வருகிற விருந்தாளிகளை கண்டதில்லை. அறியாமை. இதுவரை பார்க்காதவர்களை, கேட்காதவைகளை அவர்கள் பார்த்து விட்டார்கள், கேட்டு விட்டார்கள். அறியாமை பயத்திற்கு காரணம். இந்த அக வீருள் அகற்றி அறிவொளி வீசத்தக்கதாக அறிவு எப்பொழுது வரும்? வேதவசனம்தான் அறிவு, புத்தி, ஞானம். எனவே கர்த்தருடைய வேதத்தை கைவிடாதிருங்கள். கையிலே வைத்திருக்கிறீர்களே வேதத்தை, அதை உங்களுடைய இருதயத்திலும் வாயிலும் வையுங்கள். கர்த்தருடைய வேதம்தான் அறியாமையை நீக்கி அறிவை உங்களுக்கு புகட்டும். வேதம் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இந்தியாவில் மட்டும் 2000 மொழிகளுக்கு மேலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த 2000 மொழிகளிலே ஏறக்குறைய இந்த 50 மொழிகளுக்குள்ளே தான் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 50 மொழிகளிலே மட்டும் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதம் உங்கள் கையில் இருக்கிறது. வேதத்தை வாசிக்கிறீர்களா? படிக்கிறீர்களா?
தியானிக்கிறீர்களா? எவ்வளவு தூரம் வேத தியானம் உங்களிடத்தில் உண்டோ, எவ்வளவு தூரம் வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அறியாமை உங்களை விட்டு அகலும், அறிவொளி உங்களுக்குள்ளே வீசும். முதலாவதாக அறியாமை, இரண்டாவதாக அக்கிரமம். பயத்திற்கு இரண்டாவது காரணம் அக்கிரமம். சவுல் எப்பொழுதும் தாவீதை பகைத்து கொண்டே இருந்தான். அந்த பகைக்கு காரணம் என்ன? பயம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் மட்டும் சவுல் தாவீதுக்கு பயந்தான் என்று சொல்லி 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் மகாராஜா, தாவீது சாதாரணமாக ஆடு மேய்த்து வந்த ஒரு பையன், பெரிய மனுஷன், சிறியவனுக்கு பயப்படுகிறான். காரணம் அக்கிரமம், பகை. பகை இருக்கும் பொழுது, பாவம் இருக்கும் பொழுது பயம் வந்து விடுகிறது. அப்போ இந்த பயத்தை நீக்குவது எப்படி? பாவத்தை அறிக்கையிடுங்கள், அக்கிரம சிந்தையை அகற்றி விடுங்கள். அப்பொழுது ஜெபத்திலே கூட உங்களுக்கு நம்பிக்கை வரும். என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனாகில் தேவன் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே அக்கிரமங்கள் அகலும் பொழுது அஞ்சாமை பிறக்கிறது, பயம் நீங்குகிறது. பயமின்றி பரவசத்தோடு, பாதுகாப்போடு, ஸ்தோத்திரத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு கர்த்தரை பற்றி கொண்டு வாழுங்கள். 3வது காரணம், பயத்திற்கு முதல் காரணம் அறியாமை, 2வது காரணம் அக்கிரமம், 3வது காரணம் அவிசுவாசம். கடலின் மேல் நடந்து வந்த பேதுரு கர்த்தருடைய சொற்கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வா என்று சொன்ன உடனே கடலின் மேல் நடந்து வந்தவன் பயந்தான். காரணம், கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்களை எடுத்து காற்றின் மேலும் கடல் அலைகள் மேல் வைத்த பொழுது பயந்து மூழ்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பயத்திற்கு என்ன காரணம்? அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் நீங்குவதற்கு ஒரே வழி தேவனுடைய வசனம். எல்லா பயங்களுக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும் என்றால், அந்த பயம் இருதயத்தை விட்டு போக வேண்டும் என்றால் வசனம், வசனம், வசனம். வசனத்தை விட்டு விடாதிருங்கள். வசனம் இல்லை, விசனம். விசனமின்றி வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் மிகவும் விரும்பப்படத்தக்க விரும்பவும் நேசிக்கப்படத்தக்க ஒரு ஏதுவாக அமைய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக சத்துருவால் வரக்கூடிய பயம், இரண்டாவதாக சத்துருக்களுக்கு இல்லாத பயம். சத்துருக்களுக்கு பயம் இல்லை. 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அந்த சத்துருக்களுக்கு இருக்க வேண்டிய பயம் ஆனால் இல்லாமற் போய்விட்டது. அதற்கு என்ன காரணம்? 4ஆம் வசனம் முதல் பாருங்கள். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடிதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக சத்துருவால் வரக்கூடிய பயம். இப்பொழுது சத்துருக்களுக்கு இல்லாத பயம் இல்லாமல் துணிகரமாக வாழ்கிறார்கள், துணிகரமாக அம்புகளை எய்கிறார்கள், துணிகரமாக விசுவாசிகளை காயப்படுத்துகிறார்கள், வார்த்தைகளினாலே அவர்களை அவமானப்படுத்தி வஞ்சிக்கிறார்கள். சத்துருக்களுக்கு இல்லாத பயம். யார் இதை காண்பான், யார் இதை காண்பார்கள் என்று சொல்லி துணிகரமாக கொக்கரிக்கிறார்கள். எந்த பாவத்தை செய்தாலும் குறைந்தது 5 பேர் பார்க்கிறார்களே, யார் இதை காண்பார் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு பாவம் இருந்தாலும் அது அந்தரங்க பாவமாக இருக்காது, அது வெளியரங்கமான பாவமாக இருக்கும். பிதா அந்த பாவத்தை பார்க்கிறார், குமாரன் பார்க்கிறார், பரிசுத்தாவியானவர் பார்க்கிறார், தூதர்கள் பார்க்கிறார்கள், பிசாசுகள் பார்க்கின்றன. செய்யப்படக்கூடிய எந்த பாவமும், சாதாரண பாவமோ துணிகரமான பாவமோ, அந்த பாவத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே துணிகரமான பாவங்களுக்கு விலகி கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நியாய தீர்ப்பு உண்டு,
நம்முடைய சொற்களுக்கு, செயல்களுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு, அந்தரங்கங்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. துணிகரமான பாவங்கள், மறைவான குற்றங்கள், இவைகளுக்கு தன்னை நீங்களாக்கி ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் புலம்புவதாக, பாடுவதாக 19ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சங்கீதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பாவம் செய்ய முற்படுவீர்கள் என்றால் தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, பாவம் என்னை அண்டாதவாறு, என்னை ஆளாதவாறு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவங்களை ஆண்டவர் பார்க்கிறார், அவற்றை நியாயந்திருக்கிறார். ஒவ்வொரு பாவத்தையும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்வதாக பிரசங்கி 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே நாம் காண்கிறோம். துணிகரமான பாவத்திற்கு விலகி வாழுங்கள். பாவம் ஒரு பாம்பு மாதிரி, பாம்போடு பழகல் என்பது பழமொழி. எனவே பாவத்திற்கு விலகி தேவ பயத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் ஒரு பயத்தை குறித்தும் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. முதலாவதாக சத்துருவால் வரும் பயம், இரண்டாவதாக சத்துருக்களுக்கு இல்லாத பயம், மூன்றாவதாக சர்வ வல்லவரை பற்றும் பயம், ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம். 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும். ஆனாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நானோ வித்தியாசமாக வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுப்பேன் என்று பொருள். ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள், அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள், எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செமையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக மூன்றாவதாக சர்வ வல்லவரை பற்றும் பயம், ஆண்டவரை பற்றி பயப்படக்கூடிய ஒரு பயம். இந்த பயம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய அன்புக்கு பயப்படக்கூடிய பயம். நான் ஒரு பாவம் பண்ணினால் என்னுடைய தேவனுக்கு வேதனை வருமே, வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறானே. 139ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களிலே அதே போல கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய பயமாக இருக்க வேண்டும். நான் ஒரு பாவம் பண்ணினால் ஆண்டவருக்கு அது குத்தும், வேதனை உண்டாக்கும், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். எனவே கர்த்தரை வேதனைப்படுத்தாமல், ஒரு ஆளை வேதனைப்படுத்த வேண்டும் என்றால் குண்டூசியால் குத்தினாலும் வேதனை வரும், கடப்பாறையால் குத்தினாலும் வேதனை வரும். குண்டூசியோ கடப்பாறையோ, சிறிய பாவமோ பெரிய பாவமோ, எந்த பாவமும் கர்த்தருக்கு வேதனையை கொண்டு வரும். எனவே வேதனை உண்டாக்கும் வழிகள் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சத்துருக்களை ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுப்போம். அவர்களை நாம் பழிவாங்காமல் அவர்கள் பழிவாங்கப்படுவதற்கு ஆண்டவரிடத்தில் அவர்களை விட்டு விடுவோம். ஆண்டவர் என்ன செய்வார்? வேதத்தில் வாசித்தோமே, அம்புகளை எய்வார், அவர்கள் காயப்படுவார்கள், புறந்தள்ளப்படுவார்கள், அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், தவளை தன் வாயினால் கெடும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமே. அதே போல அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், அவர்களை காண்கிறவர்கள் எல்லாரும் அவர்களை விட்டு ஓடி போவார்கள். அவர்கள் ஓடி போகிறவர்கள் என்ன செய்வார்கள்? தெய்வம் இதையெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி கர்த்தரை குறித்து அறிவிப்பார்கள், உணர்ந்து கொள்வார்கள். தேவனை உணர்ந்து கர்த்தரை அறிந்து மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் சொல்லி முடிக்கிறது. ஆக ஆண்டவர் சத்துருக்களை சும்மா விடமாட்டார். நமக்கு விரோதமாக எத்தனை எத்தல்களையும் அவர்கள் ஏறிட்டு செய்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். பழிவாங்குதல் அவருக்குரியது, அவர் பார்த்து கொள்வார். நாமோ கர்த்தரை அண்டி கர்த்தருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய நன்மையை நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அவர் நல்லவர் என்பதை உணர்ந்து எல்லா நாட்களிலும் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று அறிந்து நன்மை தரக்கூடிய கர்த்தரை நம்பி வாழ்ந்து கர்த்தரை அண்டி ஜீவித்து பயமின்றி
பரவசத்தோடு, சந்தோஷத்தோடு, திருப்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அதைத்தான் 10ஆம் வசனம் சொல்கிறது. நீதிமான். யார் நீதிமான்? ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலும் ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான். அது நீங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே நாமெல்லாம் நீதிமான்களாக்கப்படவில்லை, நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினூடாக உங்களை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே கிறிஸ்துவின் ரத்தம், அந்த இரத்தத்தினூடாக கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை நீதிமான்களாக எண்ணுகிறார். நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம், அங்கீகரிக்கப்படுகிறோம். அதனாலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சி, மனசமாதானம், மேன்மை பாராட்டுதல். ஆண்டவரையே மேன்மை பாராட்டி இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த 3 பயங்களையும் மனதிலே வைத்துக் கொண்டுங்கள். இந்த சங்கீதத்தை அடிக்கடி தியானியுங்கள். முதலாவதாக, சத்துருக்களால் வரக்கூடிய பயம். அந்த பயம் தேவையே இல்லை. ஏனென்றால் சத்துருக்கள் எல்லாருமே தேவனால் முறியடிக்கப்பட்டவர்கள். உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அவர்களெல்லாம் கர்த்தரால் ஜெயிக்கப்பட்டவர்கள், தோற்கடிக்கப்பட்டவர்களை நினைத்து நாம் துவள வேண்டிய தேவையில்லை. கர்த்தரை அண்டிக் கொள்வோம், ஆளுகை செய்வோம் அவரோடு கூட. இரண்டாவதாக, சத்துருக்களுக்கு இல்லாத பயம். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு தெய்வ பயம் வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பது நல்லது. மூன்றாவதாக, சர்வ வல்லவரை பற்றி பயம், ஆண்டவரை பற்றிய பயம். ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை கனமெண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு முதலிடம், முக்கிய இடம், மூளை இடம் கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருக்கு எல்லா நிலைமைகளிலும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் இருக்காது. ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாம் பறைசாற்றுவோம். அது மட்டுமல்ல, கர்த்தரை நம்முடைய ஆவியிலே எப்பொழுதும் உணர்ந்து இருதயத்திலே விசுவாசித்து நாம் வாழ ஆண்டவர் வழிவகுக்கிறார். நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம், மன சமாதானத்தோடு வாழ்வோம், ஆண்டவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டி வாழ்வோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பயத்தை குறித்த சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் நீ மேற்கொண்டதினாலே, உலகத்தை ஜெயித்ததினாலே எந்த ஒரு சத்துருவை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை கர்த்தாவே. அவர்கள் கூட வாழ்கிறவர்களோ, அக்கம் பக்கத்தாரோ, அதிகாரிகளோ, யாரோ, அவர்களை பற்றி நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் உங்களுடைய பட்சத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது, எங்களுடைய பட்சத்திலே நீர் இருக்கும் பொழுது பயப்படாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஆசரிக்க முடியும். கர்த்தரை குறித்த பயம் இல்லாமல் வாழக்கூடியவர்களுக்காக நாங்கள் நித்தமும் ஜெபம் பண்ணி அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை நாங்கள் தரித்து கொண்டு நித்தமும் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு மன மகிழ்ச்சியோடும் மன சமாதானத்தோடும் கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.